Hi friends, Assalamu alaikum. Welcome to Farani's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நாங்க இன்னைக்கு ஈஸியாவும் குயிக்காவும் டேஸ்டா சிக்கனோட ஃப்ரை பண்ணிக்கொள்ற எப்படின்றத பாப்போம். நான் இன்னைக்கு எங்கடந்து சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்துக்கிறேன்னு செய்ய போக்கலே காட்டிக்கொண்டு செய்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி பக்கம் பாருங்க. ஃபஸ்ட்டுக்கு நான் இங்கேருந்து சிக்கனை மேரினேட் பண்ணிக்கொள்கிறதுக்கு பிளேட் ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கு 2 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே உப்பு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு ஒரு காய் தேசிக்காட ஜூஸும் புழிஞ்சிக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு நான் 2 drops ரெட் கலர் ஃபுட் கலரினும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கறி பவுடர் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு இது கொஞ்சம் நான் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு 750 கிராம் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி க்ளீன் பண்ணிக்கொண்டு இணைந்த சிக்கனில் நான் இப்படி 2 கட் போட்டு எடுத்துக்கிறேன். கட் போட்டுட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொண்டு எங்களோட மசாலா மிக்ஸினை நல்லா இப்படி பூசி இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி எங்களோட மற்ற எல்லா சிக்கனையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே இந்த சிக்கனை 1/2 hour வச்சு மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ½ ஹவருக்கு பிறகு நான் நான்ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்து அதில் நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கொண்டு இங்கே இந்த சிக்கனை போட்டு அதுக்கு 1/2 கப்புக்கும் குறைய கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் எங்களோட சிக்கனை பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நாங்கள் சிக்கனை பாயில் பண்ண போக்கில் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் சிக்கனை பாயில் பண்ணிக்கொள்ளணும். ஏனென்றா நாங்கள் தண்ணி 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைய ஊற்றுறதுனால எங்களோட சிக்கன் டக்குண்டு தீய பார்க்கும். அப்படி இல்லாமல் நாங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொட்டை மூடி நாங்கள் இதை பாயில் பண்ணி எடுத்தோம்னா எங்களுக்கு தீயாமல் பசந்தாக பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ளும். 2-3 நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து பார்ப்போம் எங்களோட சிக்கன் எப்படி இருக்குதுண்டு. எங்களோட சிக்கன் ஒரு சைடு நல்லா பாயிலாகி வந்திருக்குது. நான் இப்போ இதை மற்ற சைடுக்கு திருப்பி மற்ற சைடையும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பொட்டை திறந்து பார்ப்போம் எங்களோட சிக்கன் எப்படி இருக்குதுண்டு. இப்போ உங்களுக்கே விளங்குதாய்க்கும் எங்களோட சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சிக்கனும் நல்லா பாயிலாகி வந்திருக்குது. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதே மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எளிமாகும். நான் இப்போ எங்களோட சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு தாச்சோண்டு அடுப்பில் வச்சு எங்களோட தாச்சி ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் எங்களோட சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் நான் அதில் எங்களோட பாயில் பண்ணி வச்சுக்கொண்ட சிக்கனை போட்டு 2 சைடையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி திருப்பி போட்டு 2 சைடையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி 2 சைடையும் திருப்பி திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு விளங்குதாய்க்கும் எங்களோட சிக்கன் நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்படி நல்லா ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கில் நான் சிக்கனை அடுப்புலேருந்து எடுத்துக்கொள்கிறேன்.
உங்களுக்கே பார்த்தா விளங்குதைக்கும் எங்களோட சிக்கன் நல்லா பசந்தாகவும் கலர்ஃபுல்லாகவும் வந்திருக்குது. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட சிக்கன் ஃப்ரை. எங்களோட சிக்கன் ஃப்ரை ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.